செய்திகள் வாசிப்பது எம் பிரியா. 3 மணி நேரம் நடு இரவில் இருசக்கர வாகனத்தில் வலம் வந்த ஜெகன். தூத்துக்குடி மாநகர் பகுதியில் கடந்த ஒரு வார காலமாக குடிநீர் பிரச்சினை தொடர்ந்து நீடித்து வருகிறது. வல்லநாடு ஆற்றுப்படுகையில் நீரின் அளவு கடுமையாக குறைந்துள்ளது. இருந்தபோதிலும் மாநகர் பகுதிக்கு கடந்த 2 நாட்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் பல பகுதிகளுக்கு குடிநீர் வரவில்லை என்று பொதுமக்கள் ஒரு புறம் போராட்டம், மற்றொரு புறம் பாதி அளவுக்கு குடிநீர் வருகிறது, மீதி பாதி குடியிருப்பு பகுதிக்கு குடிநீர் வரவில்லை என்ற கோரிக்கையும் பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. இந்த நிலையில் மாநகராட்சிக்கு 19வது வார்டு உட்பட்ட KVK நகர், மகிழ்ச்சிபுரம், பக்கில் ஓடை ஒட்டிய அண்ணா நகர் பகுதி மற்றும் 4ஆம் ரயில்வே கேட் பகுதிகளில் குடிநீர் வரவில்லை என்று நேற்று பொதுமக்கள் மாநகராட்சி நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைத்தனர். இதனை அடுத்து மாநகராட்சி மேயர் ஜெகன் இரவில் இருசக்கர வாகனத்தில் உடனடியாக 19வது வார்டுக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளுக்கும் நடு இரவில் இருசக்கர வாகனத்தில் 3 மணி நேரம் தெரு தெருவாக சென்று பகுதி பொதுமக்களிடம் குடிநீர் தொடர்பான விவரங்களை கேட்டறிந்தார். மேலும் ஒவ்வொரு வீடாக சென்று குடிநீர் வருகிறதா, வரவில்லையா என்று மேயர் ஜெகன் ஒவ்வொரு வீடு அவங்க சென்று பார்வையிட்டார். அதன் பிறகு அப்பொழுது பொதுமக்களிடம் மேயர் ஜெகன் பேசுகையில், உங்களுடைய பகுதியில் குடிநீர் வரவில்லை என்று விவரங்களை கூறியிருக்கிறீர்கள். நானும் ஒவ்வொரு வீடாக சென்று பார்வையிட்டுள்ளேன். தற்போது உடனடியாக குடிநீர் வராத தெருவுக்கு லாரி மூலம் குடிநீர் உடனடியாக சப்ளை செய்யப்படும். அதுபோல குடிநீர் பிரச்சினைக்கு தற்காலிகமாக தீர்வு காணப்பட்டு உங்களுக்கு குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். அதுபோல புதிதாக பைப் பதிக்கப்பட்டு அதன் மூலம் அதிலிருந்து குடிநீர் உங்களுக்கு வழங்கப்படும். இந்த பணியில் ஒரு வார காலத்திற்குள் முடிக்கப்பட்டு நிரந்தரமாக குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும். அதுவரை பொறுத்துக் கொள்ளவும். அதற்காக குடிநீர் வராமல் இருக்காது. உங்களுக்கு குடிநீர் தொடர்ந்து வருவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. புதிய பைப் பதிப்பதற்கான பணி உடனடியாக துவக்கப்படும் என்று அப்பகுதி பொதுமக்களிடம் மேயர் ஜெகன் கூறினார். பொதுமக்கள் வைத்த கோரிக்கையை அடுத்து மாநகராட்சி மேயர் ஜெகன் இரவு 9 மணி முதல் நடுஇரவு 12 மணி வரை 3 மணி நேரம் இருசக்கர வாகனத்தில் தெரு தெருவாக சென்று குடிநீர் பிரச்சினையை கேட்டறிந்தார். ஆனால் ஒரு சில பகுதிகளில் குடிநீர் தங்கு தடையின்றி வந்தாலும் ஒரு சில மாநகர் பகுதிகளில் தொடர்ந்து குடிநீர் பிரச்சினை நிலவி வருகிறது. அதன்படி ஆங்காங்கே சில போராட்டங்களும் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து மாநகர் மக்களுக்கு தங்கு தடையின்றி குடிநீர் வழங்க வேண்டும் என்று மேயர் ஜெகன் தொடர்ந்து அதற்கான முயற்சி மேற்கொண்டு வருகிறார். பொதுமக்கள் கோரிக்கை வைத்தவுடன் 3 மணி நேரம் இருசக்கர வாகனத்திலேயே மேயர் ஜெகன் வீதி உலா வந்து அப்போது மக்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இப்ப தண்ணி திறந்து வந்துட்டு இருக்கு. இப்பவும் வரல. 7:40, 8:40, 1.25 மணி நேரம் ஆயிட்டு திறந்து. இப்ப நான் இது ஒரு கவர்னன்ஸ் நடக்கும்.